வணக்கம் மலர்கள் நிற நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டீஸ் வந்திருக்கணும். அந்த 3 பேர்ல முதலாவதா யார் கதைக்க போறார் அப்படி என்று சொன்னா என்ன பேர்? அகரன். அகரன். அகரன் அப்பாக்கு என்ன பேர்? கிருஷாந்தன். அம்மாக்கு தாருணி. தாருணி. அகரன் விட்ட பேர் யாரெல்லாம் இருக்கணும்? அண்ணா. அண்ணா. அண்ணா எத்தனையாம் ஆண்டு படிக்கிறார்? அகரன் 3ஆம் ஆண்டு. 3ஆம் ஆண்டு படிக்கிறாரோ? சரி, நீங்க எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? கிரேட் 4. கிரேட் 4 இல்ல, கிரேட் 4 தான். நீங்களோ? நர்சரியும் கிரேட் 4ம். உங்களுக்கு 4+ வயசு, அதாவது 4 வயசு குட்டி என்ன? அப்ப நீங்க நர்சரி தானே படிக்கிறீங்க. சரியோ, வயசு எத்தனை? 4. சரி, ஓகே. உங்களோட நர்சரிக்கு என்ன பேர்? தெரியாது. தெரியாது. நாங்களெல்லாம் மறந்து போறது அப்படித்தான். அகரன், அகரனுக்கு என்ன பாடம் படிக்க பிடிக்கும்? நிறைய. அகரன், அப்ப எனக்கு நீங்க poem சொல்ல போறீங்களா? அப்படித்தானே? சொல்லுங்க பாப்போம். The leopard saw his perch. Once a leopard perch. Lots and lots and lots and lots. My, oh my. Oh me, oh my. Who did this to me and why? ஓகே, யார் சொல்லியிருந்தது? டீச்சர். டீச்சருக்கு என்ன பேர்? தெரியாது. நாங்க இப்பதான் புதுசா போயிருக்கிறோம் போல. அப்படியா அகரன்? அப்ப உங்களோட நர்சரி டீச்சருக்கு என்ன பேர்? எலிதி மிஸ். எழிலினி மிஸ். சரி பேர். சரி, நாங்க நர்சரி டீச்சரை மட்டும் நாங்க உங்களுக்கு நிறைய பிடிக்குமோ அவ, அதனாலதான் நம்ம அந்த பேரை ஞாபகம் வச்சிருக்கிறீங்களே என்ன? சரி, பிள்ளை வளர்ந்து பெரியால வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம்? ஃபுட்பால். டாக்டர். ஓகே, ஃபுட்பால் விளையாடணும், அதே மாதிரி டாக்டரும் ஆகணும். அப்பா என்ன வேலை செய்யற? டாக்டர். அடடா. அம்மா? கேம்பஸ். ஓகே. அண்ணா எந்த ஸ்கூல் படிக்கிறான்? கிண்டர் பிரைமரி. அக்கறை உங்களுடைய அப்பா எந்த ஹாஸ்பிட்டல்? ரிங்கோ ஹாஸ்பிட்டல். போயிருக்கிறீங்களா அப்பாவோட? அங்க போய் என்னெல்லாம் பார்த்துருக்குறீங்க? அங்க போய் பீச், ரிங்கோ பீச் பார்த்தேன் நான். சாப்பாடு கடைக்கு போனான். அவ்வளவுதான். அவ்வளவுதான். வேற ஒரு இடமும் அப்பா கூட்டிட்டு போகல. யார் யார் போன நீங்கள்? அம்மா, அண்ணா, அப்பா. சரி, ஓகே. இப்ப அம்மா அப்பா வேலைக்கு போடிருக்க, நீங்க வீட்டை யாரோட இருப்பீங்க? இல்ல, வேலைக்கு போவே இல்லை. வேலைக்கு போறீல? யார் வேலைக்கு போறீல? அம்மாவோ? அளவட்டிக்கு போக ரெடி ஆகுறாங்க. அடடா. ஆட்ட வீடு அளவட்டியில இருக்குது? அம்மா. அம்மம்மாண்ட வீடோ? உங்களுக்கு பிடிக்குமா அளவட்டிக்கு போறதுக்கு? சரி, ஓகே. இப்ப எனக்கு பாட்டு பாடி காட்டீங்களோ? தமிழ் பாட்டு. என்ன பாட்டு? கொக்கரகோ சேவலை கொண்டைக்கார சேவலை கூடேறி நின்றனி கூவிலங்களை எழுப்புவாய் கொத்தி கத்தி நில்லே குஞ்சுகளா மூட்டவே பெட்டை கோழி வண்டிட பிரியமாக பார்த்திராய் தலைய முன்னும் பின்னுமே தாள கழித்து ஆடிய சிறுவராய் அளவு மிக்க சேவலே. ஓகே, சேவல் பார்த்துருக்கிறீங்களோ? எங்க பார்த்த நீங்கள்? கூட்டுல. கூடுல. கூடில உங்களோட வீட்டை இருக்குதோ? அம்மா வீட்ட. அம்மம்மா வீட்டை இருக்குது. அப்ப அளவட்டியில இருக்குது. ஆரோ எடுத்துக்கொண்டு சமைச்சிட்டாங்க. அடடா, ஆரோ எடுத்துக்கொண்டு போயிட்டாங்களே என்ன? சமைக்க. அகரன் வளரட்டும், நாங்கள் யாரெண்டு கண்டுபிடிப்போம். என்ன அகரன்? சரியோ? சரி, இப்ப எனக்கு அடுத்தது என்ன செய்து காட்ட போறீங்க அகரன்? ஆதிரு ஒரு அதிசயம். ஆதிரு ஒரு அதிசயம் கேட்பதற்கு சந்தோஷம். ஆமையும் முயலும் பந்தயம் பேசி நின்றார்கள். 2 பேரும் ஓடினாங்கள். முயல தூங்கி விட்டது. ஆமையோ விடாமல் நடந்து சென்று ஜெயித்தது. நன்றி. எந்த கோயிலுக்கு போவீங்கள் நீங்கள்? எந்த கோயிலுக்கு போற நீங்கள்? தெரியாது. ஒரு கோயிலுக்கும் போறவே. ஏன்? தேவாரம் எல்லாம் நிறைய தெரியும் தானே உங்களுக்கு? அப்போ அது ஸ்கூல்ல பாடுறேன். ஸ்கூல்ல பாடுறீங்களோ?
ஆனா கோயிலுக்கு போறேன். ஏன் கோயிலுக்கு போறீல? சரியா? தெரியாது. உங்களுக்கு எந்த கடவுளை நிறைய பிடிக்கும்? சிவபெருமானை பிடிக்குமோ, பிள்ளையாரை பிடிக்குமோ, முருகனை பிடிக்குமோ? முருகன். முருகன். அப்ப நீங்க நல்லூருக்கு போறீங்களோ? இல்ல, அப்பா கூட்டிட்டு போயில என்ன ஒரு நாளுமே. சரி, இப்ப அப்பா எங்க வேலை செய்யற? திருவோணமலையில தானே. அப்ப அவர் ரிங்கோ ஹாஸ்பிட்டல். ரிங்கோ ஹாஸ்பிட்டல்ல தானே அப்பா ஒர்க் பண்றார். சரியோ? அப்ப நீங்க அப்பா வந்த அப்புறம் கேளுங்க அப்பாட்ட. இல்ல, இப்ப இருக்கிறேன் அப்பா. உங்களோட இருக்கிறாரோ? சரி, அப்ப இன்னைக்கு ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே சொல்லுங்க, நல்லூருக்கு போயிட்டு போவோம்ண்டு. என்ன பாப்பா கட்டாயம் கூட்டிட்டு போவார். பிள்ளை கோயிலுக்கு போற பிடிக்குமோ? சரி, ஸ்கூல்ல என்ன தேவாரம் சொல்ற நீங்கள்? அங்க உங்கே ராமோ. ஓதும் நால்வர். அங்க முங்கே ராமோ ஓதும் நால்வர் அங்கர் நாளும் அடிப்படவ மங்குள் மலி தவள் மாட வீதி நடுகளில் ஆடிய மைந்த சொல்லா செங்கஜனால் புனல் செல்வமல்கும் சீர்கொசங்காட்டம் புரியதனுள் பங்குள் மலி தவள் மாட வீதி நடுகளில் ஆவிய மைந்த சொல்லா. கெட்டிக்காரன் விட்டு சரியான செல்லமோ நீங்கள்? ஆனா அம்மா தான் அடிக்கிற, அப்பா அடிக்கிற இல்ல. அடடா, அம்மா தான் அடிக்கிறது. ஏன் அடிக்கிறவா அம்மா? தெரியாது. நல்ல அழகா செல்ல குரல்ல வந்து எங்களுக்கு தேவாரம் பாடி காட்டியாச்சு. என்ன அகரன்? சரி, வீட்டு தேவாரம் பாரு. நீங்களோ குலப்படி செஞ்சிருக்கிறா அடிக்கிற அம்மா. குலப்படி செய்யறது தான் அடிக்கிறவாவோ? என்ன குலப்படி செய்யற நீங்க வீட்ட? மண் வியாடி. ஓகே. அடிக்கிறது நான் நேத்து அடிக்கினான் அந்த டாய்ஸ் எல்லாம். ஓகே. அண்ணா அடிக்கல. அண்ணா அடிக்கல. அப்ப அதுக்கு எல்லாம் அம்மா அடிப்பா. என்ன அடுக்காட்டா எல்லாம் எடுத்த பொருள் நாங்கள் என்ன செய்யணும்? அடுக்கணும். எடுத்த இடத்துல வைக்கணும். என்ன அப்பதான் எங்கட வீடு வந்து எப்பவுமே அழகா இருக்கும். இது எங்களுக்கு என்ன செய்யணும்? அந்த இது சொத்து சுத்துறது இருக்கோ வீட்டை அப்படியே தள்ளி விட்டா அப்படி அடிச்சு விட்டா அப்படி போயிது பாஞ்சு. சரி, ஓகே. அப்ப அதெல்லாம் தள்ளி அடிச்சு அம்மாட்ட அடியும் வாங்கி அடிக்கவே இல்ல, அது வியாட்டு சாமான். சரி, ஓகே. அப்ப அகரனுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? சிக்கன். சிக்கன் என்னத்தோட சாப்பிடுவீங்க? சிக்கன் சோஸும் சிக்கனும் தான் நிறைய பிடிக்கும். அம்மா கடையில வாங்கி தருவாவோ அவ செய்து தருவாவோ? கடையில வாங்கி தர மாட்டா, கடையிலேயே சாப்பிடுவான். கடையிலேயே சாப்பிடுவான். வீட்டை சாப்பிடுறீல? அப்ப இல்ல, கிரஞ்சி சிக்கன். அது மலர்கள் நிற நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம். மகரன் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறார். மற்ற 2 குட்டீஸும் கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். இடைவெளியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? என்ன பேர்? என்ன பேர் பிள்ளைக்கு? பிரஜீதன். அப்பாக்கு என்ன பேர்? சங்கீதன். அம்மாக்கு? வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? பிரஜீதன் வீட்ட யார் இருக்கணும்? வீட்ட தங்கச்சி. தங்கச்சி இருக்குது உங்களுக்கு? தங்கச்சிக்கு என்ன பேர்? துவாரகன். துவாரகன். சரி, ஓகே. துவாரகன்னோ தங்கச்சியில பேரு சொல்லுங்க திருப்பி. சரி, இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க? என்ன செய்து காட்ட போறீங்க? ஆத்தி சுடி சொல்லுவோமே. சொல்லுங்க. ஆத்தி சூடி அமர்ந்தவனே ஏத்தி ஏத்தி தொழுவோம் ஜாமே அறம் செய்ய விடுவு ஆறுவனம் சீனோம்
ஈவது கரவர் ஈவதி விளக்க உடைவதி விளம்ப ஊக்கமது கைவிட என்னறி திகழ ஏ பகுதி ஐயாமேட்டு ஒப்பிடும் முழுவு ஒருவர் ஒளிவ அவ்வியம் பேச அக்கம் சுருங்க. ஓகே, எந்த நர்சரி படிக்கிறீங்க நீங்க? அகத்தி ஓகே, எத்தனை வயசு பிள்ளைக்கு? 5. 5 வயசு. என்ன சாப்பாடு பிடிக்கும்? பேக்கரி சாப்பாடு. மரக்கறி சாப்பாடு பிடிக்கும் நிறைய, அப்படியோ? அல்லது பேக்கரி சாப்பாடோ? ஓ, என்ன? பான் பானிஸ் பேக்கரி தான் விருப்பம். சரியோ, பேஸ்ட் தான் விருப்பமா பிள்ளைக்கு? சரி, ஓகே. நாங்கள் கடை சாப்பாடு நிறைய சாப்பிடக்கூடாது, சரியோ? பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம் என்னவா வேற விருப்பம்? முதலையா? முதலியாயோ? இன்னும் ஒரு விருப்பம். பிள்ளை படிச்சு இப்ப என்ன லெவல்ல பெரிய ஆளா வருவீங்க தானே? சரி, உங்களோட அப்பா மாதிரி வருவீங்க தானே? வந்த அப்புறம் பிள்ளைக்கு என்ன வேலைக்கு போக பிடிக்கும்? முதலாளியாவோ முதலையாவோ? முதலை. முதலையோ? தண்ணிக்குள்ள இருக்கிற முதலையோ? இன்னொரு ஆசை. ஏன் அப்படி ஒரு ஆசை பிள்ளைக்கு? ஆ, சரி, உங்களை முதலையே நிறைய பிடிக்கும் போல இருக்கு, அப்படித்தானே? பிள்ளைக்கு என்ன வேலை செய்ய பிடிக்கும்? டாக்டர் வேலை. அதைத்தான் கேட்டேன் நான், என்ன வேலை செய்ய பிடிக்கும்ண்டு. சரியா, டாக்டரா வரணும். ஆனா பிள்ளைக்கு முதலையே நிறைய பிடிக்கும். இப்ப எனக்கு பாட்டு பாடி காட்டுங்க. குட்டி பூனை வீட்டு குட்டி பூனை வீட்டிய குளவடி எல்லாம் செய்யுது, சட்டி பானை உறுத்துது, பாலை எல்லாம் குடிக்குது, எல்லைய பிடிக்க தெரியல, அம்மா இந்த பூனை சரியில்லை, அம்மா வருதுன்னு சொல்லுவோம், வேற பூனை வாங்குவோம். ஓகே, வீட்டு எத்தனை பூனை இருக்குது? பூனை இல்லை. பூனையே இல்லை வீட்ட. அப்ப என்ன நிக்குது உங்களோட வீட்ட? நாய். நாய் நிக்குது. அப்ப உங்களோட நாய்க்கு என்ன பேர்? தெரியாது. நாங்கள் நாய்க்கு பேர் வைக்கல, அப்படித்தானே? சரி, ஓகே. சரி, இப்ப சொல்லுங்க, தங்கச்சிக்கு என்ன பேர்? துவாரகா. என்ன? நான் துவாரகன் அப்படி என்ன சொல்லுவோமா? ஆம்பளை பிள்ளை இல்லை தானே? பொம்பளை பிள்ளை தானே? அப்ப என்ன பேர்? துவாரகா. தங்கச்சி நிறைய பிடிக்குமோ? என்ன சொல்லி கொடுக்குறோம் நீங்கள் உங்களோட தங்கச்சிக்கு? 1 2 மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். பிரஜிதன் வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டு இருக்கிறார். பிரஜிதன் சிரிப்பேர். என்ன கதை சொல்ல போறீங்க எனக்கு? ஜோனி ஜோனி சொல்லுவோமே. கதை இல்லை, நாங்க ஜோனி ஜோனி சொல்லுவோம். வேணா பிரஜிதன் சொல்லுங்க. Johnny, Johnny, yes, Papa. E.T. Sudan, no, Papa. Telling night, no, Papa. Open your mouth, ha, ha, ha. சரி, பிரஜிதனுக்கு என்ன விளையாட்டு நிறைய பிடிக்கும்? என்ன விளையாட்டு பிடிக்கும்? முதல விளையாட்டு தான் பிடிக்கும். நாங்கள் எப்பவுமே முதலையில மட்டும்தான் கண்ணுங்கருத்துமா இருக்கிறோம். என்ன பிரஜிதன், முதலைய நேர பார்த்தனீங்களோ? என்ன செய்யும் முதலை? கடிக்கும். அப்ப உங்களுக்கு பயம் இல்லையோ? கடிக்கும், கவனம், கிட்ட போக கூடாது. என்ன முதலைய கிட்ட? நான் முதல்ல கிட்ட போய் தப்பிச்சு ஓடிடுவேன். ஓச்சோ, எப்படி தப்பிச்சு ஓடுவீங்க? தண்ணிக்குள்ள அதுக்கு என்ன நிறைய பலம் இருக்குது. தண்ணி இல்லாமல் தரையிலேன்னா அதுக்கு பலம் குறைவாம். தண்ணிக்குள்ள நிறைய பலம் இருக்கு. அப்ப நீங்க தப்பிச்சோடவும் மேலாது. முதலைய கண்டு அந்த தண்ணிக்குள்ள இறங்கக்கூடாது. சரியா பிரஜிதன்? மழலைகள் நேர நிகழ்ச்சி விடத்தான் நாங்க இணைந்திருக்கிறோம். பிரஜிதன் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன். மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். பெரிய திருடவழியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? அண்ணா. என்ன பேர் அண்ணாக்கு?
நிதிலன் பல்லு இல்லாம இங்க போயிட்டு விழுந்துட்டு விழுந்துட்டுது. சரி, விழுந்த பல்ல என்ன செய்த நீங்க நிதிலன்? ஓட்டுக்கு எறிஞ்சனா ஓட்டுக்கு மேல எறிஞ்ச நீங்க என்ன சொல்லி எறிஞ்ச நீங்க? கிரி ஆ கிரி கிரி உங்க பல்ல எனக்கு தான் என்னோட வந்து எடுத்துக்கொண்டு போ. அப்ப இன்னும் கீரி வந்து பிள்ளை பல்ல எடுக்கல போல, அப்படித்தானே? சரி, எடுத்தோன்னே பிள்ளைக்கு பல்ல தந்துட்டு வேற கீரி என்ன பாத்துருக்கீங்களா கீரி? இல்ல, ஆனா கீரி பார்க்கல. ஆனா கீரி இந்த பல்ல மட்டும் எங்களுக்கு வேணும். எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 2 எந்த ஸ்கூல்? பஸ்க்கு ஜால்குமே ஜோன்ஸ்க்கு ஜியாலே. சரி, ஓகே. வீட்டை வேற யாரெல்லாம் இருக்கணும்? அப்பா அம்மா நான் தங்கச்சி அம்மா தாத்தா சித்தா சித்தா. சரி, தங்கச்சிக்கு என்ன பேர்? சாத்திகா. அப்பாக்கு என்ன பேர்? மயூரன். அம்மாக்கு என்ன பேர்? சுசியந்தினி. சரி, ஓகே. இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க நிக்கிலன்? சரி, சொல்லுங்க. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதை எண்ணல் வேண்டும், குன்னிய நெஞ்சம் வேண்டும், தெரிந்தர நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் கருதி முன் பண்ணிய போல நன்னிய முன் நின்று நசிந்தரல் வேண்டும் எல்லாம். நல்லாரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லார் குணங்கள் உறப்படும் நன்று, நல்லார் குணங்கள் நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. சரி, எவ்வளவு இடையில கொஞ்சம் விட்டாச்சு, அப்படித்தானே? சரி, ஓகே. பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம் என்ன வர விருப்பம்? டாக்டர். டாக்டரா வரணும். சரி, அப்பா எந்த யூனிவர்சிட்டியில படிப்பிக்கிறார்? கெம்பர். ஓ, எந்த கேம்பஸ்ல படிப்பிக்கிறார்? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் போயிருக்கிறீங்களோ அப்பா அந்த ஆபீஸுக்கு? ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டார் அப்பா. அப்ப நீங்களும் படிக்க போயிட்டார். சரி, இப்ப நீங்க எப்ப போக போறீங்க? நாங்களும் வளர்ந்து பெரிய ஆளா வந்த அப்புறம் போய் படிச்சுட்டு வருவோம் என்ன நிகிலன்? சரி, ஓகே. இப்ப எனக்கு அடுத்து என்ன செய்து காட்ட போறீங்க? பாடி காட்டுங்க. யானை வருது யானை வருது யானை வருது பார்க்க வேறுங்கோ, அசைந்து அசைந்து நடந்து வருது பார்க்க வேறுங்கோ, கழுத்து மணியை ஆட்டிக்கொண்டு வருது பார்க்க வேறுங்கோ, காதை காதை அசைத்து வருது பார்க்க வேறுங்கோ, நீண்ட ரந்த தோடு வருது பார்க்க வேறுங்கோ, தும்பி கையை வீசி கொண்டு வருது பார்க்க வேறுங்கோ. நிகிலன், நீங்க யானை பாத்துட்டீங்களோ? எங்க பாத்த நீங்க? கோயில்ல. ஓ, அப்ப நீங்க கோயில யானையை பார்த்துட்டு தான் எங்களை பார்க்க வாங்கன்னு கூப்பிடுறீங்களோ? மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க நினைந்திருக்கிறோம். நிக்கிலன் வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறார். நிக்கிலன், நாங்க 3 பேருமே கதை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கணும், 2 தம்பியும் நானும். சரியோ? இப்ப அண்ணா எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? ஒற்றுமையின் பலம். ஒற்றுமையின் பலம் கதை சொல்ல போறீங்க. சொல்லுங்க பாப்பம். கந்தசாமி வயதான வியாபாரி. அவருக்கு 5 ஆண் பிள்ளைகள் உள்ளன. அவைகள் எப்போதும் சண்டை பிடித்து கொண்டே இருப்பார்கள். அதனால் கந்தசாமி கவலைப்பட்ட. கந்தசாமி ஒற்றுமையின் பலத்தை உணர்த்த விரும்பின. 5 தடிகளை ஒன்றாக கட்டி பிள்ளைகிட்ட முறிக்க கொடுத்தார். தனியும் பிள்ளைகளால் முறிக்கவில்லை. கட்டைகளை வேறு வேறாக்கி கொடுத்தார். தடியிலவாக முறிந்தது. பிள்ளைகளை நீங்கள் ஒற்றுமையின் பலமாயிருந்தால் பலமாக இருப்பீங்கள். பிரிந்து பிரிந்து இருந்தால் பலமற்று விடுவீர்கள் என்று கந்தசாமி கூறினார். பிள்ளைகள் ஒற்றுமையின் பலத்தை உணர்ந்தார்கள். கந்தசாமியை மன்னிப்பு கேட்டார்கள். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு. ஓகே. அப்ப வந்து அப்பா வந்து என்ன செய்யறார்? தனித்தனியா கொடுத்து அவையால முறிக்க இலகுவா இருந்திருக்கு. சேர்த்து கொடுக்கல வந்து முறிக்க இல்லாம போயிட்டுது என்ன. அப்ப அவர் சொல்ற நீங்களும் இப்படி தடிய மாதிரி எப்பயுமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு வந்து புரிய வைக்கிறார். நீங்களும் தங்கச்சியும் விட்டு அடிபடுற நீங்களோ?
சண்டை பிடிக்கிற நீங்களோ அப்போ ஒற்றுமையா தான் விட இருக்கிற நீங்கள். பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? தோசை. தோசை. தோசை என்னத்தோட சாப்பிடுவீங்க? சம்பல். சம்பலோட சாப்பிடுவீங்க. சரி, எனக்கு இப்போ இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுறீங்களோ? பாடு. I like compass. I like compass. How about you? How about you? Do you like compass? Do you like compass? Yes, I do. Yes, I do. I like compass. I like compass. How about you? How about you? Do you like compass? Do you like compass? No, I don't. No, I don't. ஓகே, யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு? School. ஸ்கூல்ல தான். நாங்களுக்கு தோசை தான் பிடிக்கும். எக்ஸாமுக்கு பாடமாக்கிட்டீங்க. சொல்லியாச்சுதோ? சொல்லி போட்டீங்களா எக்ஸாமுக்கு? என்னத்தான் சொல்ல போறீங்களோ? சரி, ஓகே. எத்தனை நாள் சென்றது பிள்ளைக்கு இந்த பாட்டு பாடமாக்க? ஒருக்கா பார்த்தனாத்துக்கு பாடம் வந்து. வா, ஒருக்கா பார்த்த உடனே எங்களுக்கு பாடம் வந்துடும். என்ன சரி, பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? கேரம் போர்டு. யாரோட விளையாடுவீங்க? யாரோட சேர்ந்து விளையாடுவீங்க? அப்பா. அப்பாவும் நீங்களும் தான் விளையாடுவீங்க. சரி, வேற என்ன அப்பா எல்லாம் சொல்லி தரார் பிள்ளைக்கு? ஒன்றும் சொல்லித்தாருல. இப்ப வீட்டை படிப்பாரு சொல்லித்தாரது? அம்மா. அம்மா தான் சொல்லித்தாரு. அப்பா அந்த பக்கம் வெட்டி பாக்குறீல போல, அப்படியோ? சரி, யார் அடிப்பி நம்ம வீட்டை பிள்ளைக்கு? அம்மா. அம்மா தான் அடிப்பா. அம்மா தான் செல்ல பிள்ளையும். என்ன அம்மா செல்ல பிள்ளை நீங்க தானே? மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம். நிதிலன் வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிற நிதிலன் அப்பா பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கிறார் கொழும்புக்கு. வேற ஏர்போர்ட். ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கிறீங்களா? எங்க போனீங்க ஏர்போர்ட்ல இருந்து? அப்பா ஆஸ்திரேலியாவுக்கு போனோம். ஓ, அப்பா ஆஸ்திரேலியா போயிருக்கலாம். நீங்க அப்பா வழியன் இப்ப போயிருக்கிறீங்க. கொழும்புல என்ன பார்த்த நீங்க போய்? ஸோ பீச். சரி, அப்ப நான் ஜானி எங்க பார்த்தனீங்கன்னு கேட்க கோயில்லையன்னு சொன்னீங்க. சூல பார்க்கலையான? சூல பார்க்கலையான? இல்லையோ? ஏ, கொஞ்சம் இடம் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துட்டீங்க போல. சரி, என்னென்ன விலங்கு பார்த்தனீங்க சூல? பாம்பு, புலி, கிளி, குதிரை. எல்லாமே பார்த்தாச்சு. யானையை மட்டும் நாங்க பார்க்கல. கோயில பார்த்தோம். கோயில தான் பார்த்தோம் நாங்க. ஜூல வந்து நான் நினைக்கிறேன் நீங்க போய் யானை வந்து நித்திர கொண்டுட்டு போல. என்ன மலர்கள் நிற நிகழ்ச்சி விடாதான் நாங்க நினைந்திருக்கிறோம். நிதிலன் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறார். இன்றைக்கு வந்த 3 குட்டீஸுமே நல்ல அழகா கதைச்சிருக்கிறேன். 3 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து டான் டிவி நிகழ்ச்சியோட நன்றி. வணக்கம்.